சட்டத்தின் முன் ஒவ்வொருவரும் சமம் என்பதை உறுதி செய்வதுதான் ஜனநாயகத்தின் சிறப்பு. இந்தியாவுல ஆயிரக்கணக்கான சட்டங்கள் இருக்கு. ஆனா சில சட்டங்கள் மட்டும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்க உருவாக்கப்பட்ட சிறப்பு சட்டங்களாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சட்டம் தான் SC/ST ஆக்ட் 1989. இந்த சட்டத்தை பத்தி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஆனா இந்த சட்டம் ஏன் வந்தது, எதற்கு கொண்டு வந்தாங்க, இதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு தெளிவான பதில் சொல்றது ரொம்ப கம்மி தான். 1947 இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையில அரசியல் அமைப்பு உருவாக்குனாங்க. அதுல அனைவரும் சட்டத்தின் முன் சமம், தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும், யாருக்கும் சாதியின் பெயரால் அவமதிக்க கூடாது, இப்படிப்பட்ட அடிப்படை கொள்கைகள் இடம்பெற்றிருக்கு. அரசியல் அமைப்புல ஆர்டிகிள் 17 தீண்டாமையை பத்தி சொல்லுது. அதை நடைமுறைப்படுத்த 1955 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. தீண்டாமையை தடை செய்தாலும் நாட்டின் பல பகுதியில பட்டியல் சாதியினரும் மற்றும் பட்டியல் பழங்குடியினரும் எதிராக சாதி அடிப்படையிலான வன்முறை, அவமதி, நிலம் பறிப்பு, சமூக புறக்கணிப்பு போன்ற குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருந்தது. இதனால 1989 ராஜீவ்காந்தி தலைமையிலான மத்திய அரசு காலத்துல நலன்துறை அமைச்சராக இருந்த புட்டா சிங் அறிமுகப்படுத்திய மசோதாவை இந்திய நாடாளுமன்றம் நிறைவேற்றினாங்க. ST/ST ஆக்ட் 1989 என்ற சிறப்பு சட்டத்தை உருவாக்குனாங்க. இந்த சட்டத்தின் நோக்கம் என்ன? பழிவாங்குவதோ இல்ல யாரையும் தேவையில்லாம கைது செய்வதோ இல்ல. சாதி அடிப்படையிலான வன்கொடுமைகளை தடுக்கவும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்க செய்யவும் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் என்ன? இது ஒரு ஸ்பெஷல் லா. இதுல 5 கேரக்டர், 23 செக்ஷன், ஒரு ஷெட்யூல் இருக்கு. இந்த வழக்கை விசாரிக்க ஸ்பெஷல் கோர்ட் அமைக்கலாம். அரசு சார்பில் ஸ்பெஷல் பப்ளிக் அட்வொகேட்டர் நியமிக்கப்படலாம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு சட்டத்தின் குறிப்பிட்டுள்ள உரிமைகள் மற்றும் நிவாரண ஏற்பாடுகளும் உள்ளது. 2015 மற்றும் 2018 இந்த சட்டத்துல முக்கிய திருத்தங்களும் செய்யப்பட்டிருக்கு. செக்ஷன் 1 இது 3 விஷயத்தை பத்தி சொல்லுது. இந்த ஆக்டோட நேம் என்ன? இது இந்தியாவுல எந்த பகுதிக்கு இது பொருந்தும்? பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்க இந்த சட்டம் 1989 உருவாக்கப்பட்டுச்சு. இந்த ஆக்ட் இந்தியா முழுவதற்கும் பொருந்தும். அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, டெல்லி, இந்தியாவுல எங்கு நடந்தாலும் இந்த ஆக்ட் பொருந்தும். 1989 நிறைவேற்றப்பட்டாலும் 30 ஜனவரி 1990 முதல் நடைமுறைக்கு வந்துச்சு. அந்த தேதிக்கு பிறகுதான் இந்த சட்டத்தின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட ஆரம்பிச்சது. செக்ஷன் 2 இந்த சட்டத்தை புரிஞ்சு கொள்ள செக்ஷன் 2 புரிஞ்சா ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த செக்ஷன்ல தான் இந்த சட்டத்துல பயன்படுத்தப்படும் முக்கிய வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை சொல்றாங்க. ஒரு பந்தை எடுத்துட்டு வான்னு சொன்னா அது கிரிக்கெட் பந்தா இல்ல கால் பந்தா இல்ல டென்னிஸ் பந்தா, முதல்ல எந்த பந்துன்னு சொல்லணும் இல்லையா? அதே மாதிரி சட்டமும் முதல்ல அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை சொல்லுது. இதுதான் செக்ஷன் 2. இந்த செக்ஷன்ல குற்றமோ தண்டனையோ இல்லை. இந்த சட்டத்துல எந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 2. செக்ஷன் 3 பனிஷ்மெண்ட் ஃபார் அஃபென்ஸ் ஆஃப் அட்ராசிட்டி, வன்கொடுமை குற்றங்களுக்கான தண்டனைகள். இத பத்தி சொல்றதுதான் செக்ஷன் 3. அசுத்தமான அல்லது உண்ணத்தகாத பொருட்களை கட்டாயப்படுத்தி சாப்பிடவோ குடிக்க சொல்றது, வீட்டு வாசல்ல அல்லது வாழும் பகுதியில மலம், குப்பை, விலங்குகளோட சடலங்கள் போன்ற அசுத்தங்களை வீசுவது, மனித கழிவுகளை மனிதனே அள்ளணும் அல்லது விலங்கு சடலங்களை சுமக்க கட்டாயப்படுத்துவது, அவமானப்படுத்தும் நோக்கில செருப்பு மாலை அணிய வைப்பது, மொட்டை அடிப்பது அல்லது மீசையை எடுக்க சொல்றது, SC/ST நபரின் நிலத்தையோ அல்லது அரசு அவங்களுக்கு ஒதுக்கின நிலத்தையோ ஆக்கிரமிப்பது, அவர்களின் நிலம் அல்லது தண்ணீர் அடிப்படை உரிமைகளை பறிக்கிறது, கொத்தடிமை முறை அல்லது சம்பளம் தராம கட்டாயம் வேலை செய்ய வைப்பது, பெண்களை தேவதாசி முறை அல்லது மத சடங்கு என்ற பெயர்ல பாலியல் சுரண்டலுக்கு உட்படுத்துவது, தேர்தல் வாக்களிக்க விடாமல் மிரட்டுவது அல்லது குறிப்பிட்ட நபருக்கு வாக்களிக்கணும்னு கட்டாயப்படுத்துவது, உள்ளாட்சி தேர்தல்ல வென்று ST/ST தலைவர்கள் உறுப்பினர்களை கடமைகளை செய்ய விடாமல் தடுப்பது, தேர்தல்ல போட்டியிடுவதை தடுக்க நாமினேஷனை வலு கட்டாயமாக திரும்ப பெற வைப்பது, தேர்தல் முடிந்த பிறகு குறிப்பிட்ட நபருக்கு வாக்களித்ததற்காக
கோபத்தில் வன்முறையில் ஈடுபடுத்துவது, அவமதிக்கும் நோக்கில் ஒருவருக்கு ஏதேனும் ஒரு வகையில் தீங்கு விளைவிப்பது அல்லது கட்டாயப்படுத்துவது, சாதி பாகுபாடு காரணமாக மருத்துவம், குடிநீர், மின்சாரம் போன்ற அடிப்படை தேவைகளை பறிப்பது, பழிவாங்கும் நோக்கில் ஒரு தூய்மையான SC/ST நபர் மீது பொய்யான வழக்குகளை போடுவது, அரசு அதிகாரிகளிடம் ஒரு ST/ST நபரை பத்தி பொய்யான தகவலை சொல்வது, பொது மக்கள் பார்க்கும் இடத்துல வைச்சு அவங்கள அசிங்கப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, மிரட்டுவது, பொது வெளியில அவரோட ஜாதி பேரை சொல்லி இழிவுபடுத்துவது, அவர்கள் புனிதமாக கருதப்படும் சின்னங்கள், பொருட்கள் இல்ல வழிபாட்டு தலங்களை சேதப்படுத்துவது, பேச்சு, எழுத்து அல்லது சோசியல் மீடியா வழியாக SC/ST மக்களுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டுவது, SC/ST சமூக மக்கள் மதிக்கப்படும் மறைந்த தலைவர்கள், எடுத்துக்காட்டுக்கு அம்பேத்கர், ரெட்டைமலை சீனிவாசன் போன்ற தலித் தலைவர்களை பொது வெளியில இழிவுபடுத்துவது, தலித் மக்கள், ST/ST மக்கள் பயன்படுத்தும் பொது குடிநீர், கிணறு, குளம், தொட்டி, ஏரிய அசுத்தப்படுத்துவது, சாதி பாகுபாடு காரணமாக அவர்கள் வாழும் வீடு அல்லது கிராமத்தை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியே போக சொல்றது, பொது சாலைகள், பாதைகள், மயானங்கள் அல்லது நதிக்கரைகளை பயன்படுத்த விடாமல் தடுப்பது, SC/ST மக்களுக்கு எதிராக ஊர் கட்டுப்பாடு விதிப்பது, ST/ST மரண தண்டனை கிடைக்க பொய் சாட்சி சொல்வது, அவங்களுடைய சொத்துக்களையோ இல்ல அவங்களுடைய நிலத்தையோ தீ வைப்பது, சேதப்படுத்துவது, அவங்க வசிக்கும் வீடுகள் அல்லது வழிபாட்டு தலங்களையோ தீ வச்சு அழிப்பது, குற்றவாளியை காப்பாற்றும் நோக்கில் நடந்த குற்றத்திற்கான எவிடன்ஸை மறைப்பது, இது எல்லாத்தையும் பத்தி சொல்றதுதான் செக்ஷன் 3. செக்ஷன் 4. சாதாரணமா சாதி ரீதியா வன்கொடுமை நடந்தா காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்க போனா சில நேரங்கள்ல அது சின்ன பிரச்சனை, நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க, சமாதானமா பேசி அனுப்ப பார்ப்பாங்க. இந்த சட்டத்தின் கீழே வர்ற புகாரை ஒரு அதிகாரி அலட்சியப்படுத்தினா அதுவே ஒரு குற்றமாகும். ஆமாங்க, SC/ST சமூகத்தை சேராத ஒரு போலீஸ் அதிகாரியோ அல்லது அரசு ஊழியரோ தனக்குரிய கடமையை வேணும்னு செய்யாம புறக்கணிச்சா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 6 மாசம் முதல் 1 வருஷம் வரை ஜெயில் தண்டனை கிடைக்கும். அப்படி ஒரு போலீஸ் அதிகாரி செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன தெரியுமா? புகாரை பதிவு செய்யணும். நீங்க வாய்மொழியா சொல்ற புகாரை அப்படியே அவர் எழுத்துப்பூர்வமா எழுதணும். அதை உங்ககிட்ட படிச்சு காட்டி உங்ககிட்ட கையெழுத்து வாங்கணும். புகாரை வாங்கின உடனே FIR பதிவு செய்யணும். நாளைக்கு வான்னு இழுத்தடிக்க கூடாது. பதிவு செஞ்ச FIR உங்களுக்கு ஒரு ஃப்ரீ காப்பி உடனடியாக 1 பைசா கூட வாங்காம உங்ககிட்ட கொடுக்கணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் சாட்சிகளோட வாக்குமூலத்தை சரியா ரெக்கார்ட் பண்ணணும். வழக்கை விசாரிச்சு 60 நாளுக்குள்ள கோர்ட்ல சார்ஜ் ஷீட், அதாவது குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணணும். லேட்டானா அதுக்கும் முறையான காரணத்தை அவங்க கோர்ட்ல சொல்லணும். சரிப்பா, ஒரு போலீஸ் அதிகாரி இதையெல்லாம் செய்யலைன்னா நம்ம என்ன செய்யணும்? நேரடியா அந்த அதிகாரியோட உயர் அதிகாரி கிட்ட போய் அல்லது நீதிமன்றத்துல புகார் கொடுக்கலாம். குற்றச்சாட்டு உண்மையா இருந்தா அந்த அதிகாரிக்கு சிறை தண்டனை மட்டும் இல்லாம அவங்களோட வேலை போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இத பத்தி சொல்றதுதான் இந்த செக்ஷன் 4. செக்ஷன் 5. முதல் முறையா தப்பு செஞ்சு சட்டம் கொஞ்சம் அவங்கள மன்னிச்சு விட்டாலும் ஆனா அதே தப்ப 2வது முறையும் செஞ்சா, அதுவும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல 2வது முறையும் தப்பு பண்ணா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி சொல்றதுதான் இந்த செக்ஷன் 5. யாராவது ஒருத்தர் ஏற்கனவே இந்த சட்டத்தின் கீழ் ஒரு குற்றத்தை செஞ்சு கோர்ட்ல தண்டிக்கப்பட்டு இருக்கணும். அவரை 2வது முறையா அல்லது அதுக்கு அப்புறமோ மறுபடியும் இந்த சட்டத்தின் கீழ் ஏதேனும் ஒரு குற்றம் செஞ்சா அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை ரொம்பவே கடுமையாக இருக்கும். ஒரு முறை தப்பு செஞ்சா அது தெரியாம நடந்திருக்கலாம். சட்டம் அவங்களுக்கு திருந்த ஒரு வாய்ப்பு தரும். ஆனா 2வது முறை அதே தப்ப செய்யறாங்க அப்படின்னா அவங்க சட்டத்தை மதிக்கல, சமூகத்தின் அமைதியை கெடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால்தான் இந்த சட்டத்தின் கீழே வர குற்றவாளிகள் மீண்டும் தப்பு செய்ய தயங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த செக்ஷன் 5 கூடுதல் தண்டனையை கொண்டு வந்து சட்டத்தை மதிச்சு நடந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. செக்ஷன் 6 நம்ம நேரடியா செய்யாம பின்னால இருந்து தூண்டி விட்டாலோ இல்ல 4-5 பேர் சேர்ந்து கூட்டமா பிளான் பண்ணி செஞ்சாலோ சட்டம் நம்மள சும்மா விட்டுடுமா? நான் ஒண்ணுமே பண்ணலங்க, பக்கத்துல தான் நின்று வேடிக்கை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாலும் போலீஸ் நம்பிடுமா? அங்கதான் வன்கொடுமை தடுப்பு சட்டம் செக்ஷன் 6 வருது. சுருக்கமா சொல்லணும்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம் தனியா இயங்குற ஒரு சட்டம் கிடையாது. இந்தியாவோட பொதுவான குற்றவியல் சட்டமான இந்திய தண்டனை சட்டம், அதாவது IPC, இன்னைக்கு BNSோட சில முக்கியமான அதிகாரங்கள் இது தனக்குள்ள இழுத்திருக்கு. இந்த சட்டத்தோட பிரிவு 6 என்ன சொல்லுதுன்னா, இந்திய தண்டனை சட்டத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான பிரிவுகள் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு அப்படியே பொருந்தும்.
குறிப்பா கூட்டு சதி மற்றும் பொதுவான நோக்கம். ஐபிசி செக்ஷன் 34 and 149 ஒரு குற்றத்தை 4-5 பேர் சேர்ந்து கூட்டமா செஞ்சா இல்ல ஒரு குழுவாக சேர்ந்து பிளான் பண்ணி செஞ்சா அவங்க எல்லாருக்கும் சமமான தண்டனை கிடைக்கணும். அவங்க எல்லாரும் சமமா தண்டிக்கப்படணும். நான் சும்மாதான் கூட்டத்துக்கு போனேன்னு யாரும் தப்பிக்க முடியாது. பின்னால இருந்து அடி உதன்னு உசுப்பேத்தி விட்டவங்களுக்கும் அதே தண்டனை தான். வன்கொடுமை சம்பவங்கள் நடக்கும்போது பெரும்பாலும் ஒரு கூட்டமாக சேர்ந்துதான் தாக்குதல் நடத்துவாங்க. அந்த நேரத்துல இவர் அடிக்கல, அவர் மட்டும்தான் அடிச்சாரு அப்படின்னு சொல்லி யாரும் தப்பிக்க கூடாது. கூட்டமாக சேர்ந்து அநீதி இழைக்க எல்லாரையும் ஒரே கூண்டுல ஏத்தணும். இதுதான் செக்ஷன் 6 சொல்லுது. தப்பு செய்ய தூண்டுறதும் வேடிக்கை பார்க்கறதும் கூட இந்த சட்டத்துல குற்றம் தான். செக்ஷன் 7 இந்த சட்டத்தோட பிரிவு 7 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம், இந்த குற்றத்துக்கு கீழே ஒருத்தங்க தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னு கோர்ட்ல நிரூபிக்கப்பட்டா தண்டனை வழங்கிட்டாங்கன்னு வச்சுப்போம். அந்த தப்பை செய்ய அவர் பயன்படுத்திய அசையும் சொத்து, வண்டி, மொபைல், ஆயுதங்கள் அல்லது அசையா சொத்து, நிலம், வீடு எதுவாக இருந்தாலும் இந்த அரசாங்கத்துக்கு பறிமுதல் செய்ய சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிடலாம். ரெண்டாவது விஷயம், வழக்கு நடக்கும் போதே ஒருத்தர் மேல இந்த சட்டத்தின் கீழ் கேஸ் பதிவாகி கோர்ட்ல விசாரணை நடந்துட்டு இருக்குன்னா இன்னும் தீர்ப்பு வரல அப்படின்னு வழக்கு நடந்துட்டு இருக்கும் போதே கோர்ட்டுக்கு தேவையான அவரோட சொத்துக்களை தற்காலிகமாக முடக்கி வைக்க உத்தரவிடலாம். ஒருவேளை ஃபைன் விதிக்கப்பட்டா அந்த ஃபைன் பணத்தை அவரோட சொத்துல இருந்துதான் அரசாங்கம் வசூல் செய்யும். இதனால என்ன பலன்? ஏன் இந்த மாதிரி ஒரு கடுமையான சொத்து பறிமுதல் சட்டப்பிரிவு வச்சிருக்காங்கன்னா, பணபலம் சொத்து பலத்தை வச்சுட்டு தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. அவங்களோட அந்த சொத்து பலத்தை ஒடுக்கணும் அப்படிங்கிற இந்த பிரிவை கொண்டு வந்திருக்காங்க. செக்ஷன் 8 குற்றம் நிரூபிக்கப்படும் வரை எவரும் குற்றவாளி இல்லை. ஆனா வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல கோர்ட்ல சில விஷயங்களை ஆரம்பத்திலேயே இவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீ தான் தப்பு பண்ணியிருப்பன்னு அப்படின்னு நீதிமன்றமே முதலியே முடிவு பண்ணிடும். இதை பத்தி சொல்றதுதான் செக்ஷன் 8. குற்றவாளிக்கு சாதகமா இல்லாம பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாதகமா கோர்ட்டு இப்படி சில விஷயங்களை முடிவு செய்யுது. இந்த சட்டத்தோட பிரிவு 8 படி ஒரு கேஸ் கோர்ட்ல வரும்போதே நீதிமன்றம் இந்த 3 விஷயங்களை நேரடியாக இவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பண உதவி செஞ்சிருந்தா, குற்றத்தில் ஈடுபட்ட நபருக்கு யாராவது பண உதவி செஞ்சிருந்தா, இல்ல குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கு அந்த குற்றத்தை தூண்டுற மாதிரி அல்லது துணை போயிருந்தா கோர்ட்டு நேரடியாகவே இவங்க தான் குற்றம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. நான் சும்மாதான் காசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியாது. ஒரு குழுவா சேர்ந்து செஞ்ச ஒரு குற்றம், நில பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு பொதுவான தகராறு தொடர்ச்சியா நடந்திருந்தா ஒரு பொதுவான நோக்கத்தில் தான் கூட்டமா சேர்ந்து தாக்குதல் நடத்தினாங்கன்னு அப்படின்னு கோர்ட்டு நேரடியா முடிவு பண்ணும். எனக்கு அவங்க சாதி என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியாது. இப்ப நான் தப்பு பண்ணல அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு குற்றம் சாட்டப்பட்டவருக்கே சேரும். ஏன் இந்த மாதிரி சட்டப்பிரிவு இருக்கு? ஏன்னா வன்கொடுமை வழக்குகளை சாட்சிகளை கலைக்கவோ அல்லது எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி குற்றவாளிகள் தப்பிக்கவோ அதிக வாய்ப்பு இருக்கு. அதை தடுக்க தான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சட்டத்தின் மூலம் முழுமையான நீதி மிகவும் எளிதாக வேகமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. செக்ஷன் 9 ஒரு மாவட்டத்துல சட்ட ஒழுங்கு கெட்டு போகும்போதே அல்லது வன்கொடுமைகள் அதிகமாகும் போதே அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு ஸ்பெஷல் பவர் கொடுக்க அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கு. ஸ்பெஷல் போலீஸ் பவர். ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியில வன்கொடுமை குற்றங்களை தடுக்கணும்னா, அங்க இருக்கிற வழக்குகளை வேகமா விசாரிச்சு முடிக்கணும்னா மாநில அரசு இதழ அறிவிப்பு வெளியிட்டு எந்த ஒரு அரசு அதிகாரிக்கும் போலீஸ் அதிகாரத்தை வழங்கலாம். இதன் மூலம் அந்த அதிகாரிக்கு கைது செய்ய, விசாரிக்க அதிகாரம் மற்றும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர அதிகாரம் இருக்கும். இப்படி ஸ்பெஷல் பவர் வாங்கினா அதிகாரிக்கு அந்த பகுதியில இருக்கிற மற்ற அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் மற்றும் அரசு ஊழியர்களுக்கும் முழு ஒத்துழைப்பும் உதவியும் கொடுக்கணும்னு இந்த சட்டம் கட்டாயப்படுத்துது. செக்ஷன் 10 ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட பகுதியில SC/ST மக்களுக்கு எதிராக வன்கொடுமை செய்யக்கூடும் என கருதினால் அவரை அந்த மாவட்ட எல்லையை விட்டு அல்லது குறிப்பிட்ட பகுதியை விட்டு வெளியேற உத்தரவிடலாம். செக்ஷன் 11 பிரிவு 10 படி வெளியேற உத்தரவிட்ட நபர் வெளியேற தவறுனா அல்லது அனுமதியின்றி மீண்டும் அதே பகுதிக்கு வந்தாங்கன்னா காவல்துறையினர் அவரை கைது செய்ய உத்தரவிடலாம். பிரிவு 12 பிரிவு 10 கீழ் வெளியேற உத்தரவு பெற்ற நபரின் புகைப்படம், கைரேகை போன்றவற்றை எடுக்க நீதிமன்றம் உத்தரவிடலாம். அவர் அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும். நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது.
செக்ஷன் 13 பிரிவு 10 உத்தரவை மீறினா தண்டனை. அதாவது செக்ஷன் 10 சொல்லப்பட்ட நீதிமன்றத்தில் 1 ஆண்டு வரை சிறை தண்டனை மற்றும். செக்ஷன் 14 இது SC ST மக்களுக்கான ஸ்பெஷல் கோர்ட்டை பற்றி சொல்லுது. இந்த சட்டத்தின் கீழே வரும் வழக்குகளை விரைவாக விசாரிக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு சிறப்பு நீதிமன்றம் ஸ்பெஷல் கோர்ட் அமைக்கப்படணும். வழக்குகள் அதிகமாக உள்ள மாவட்டங்கள்ல ஸ்பெஷல் கோர்ட்டு அமைக்கணும். இந்த நீதிமன்றங்கள் வழக்குகளை 2 மாசத்துக்குள்ள விசாரிச்சு முடிக்கணும். இதை பத்தி சொல்றதுதான் இந்த செக்ஷன். செக்ஷன் 15 சிறப்பு அரசு வழக்கறிஞர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சார்பாக வாதாட குறைந்தது 7 ஆண்டு அனுபவம் உள்ள ஒரு சிறந்த அட்வொகேட்டை சிறப்பு அரசு அட்வொகேட்டை அரசாங்கமே நியமிக்க வேண்டும். இதை பற்றி சொல்கிறது தான் செக்ஷன் 15. செக்ஷன் 15A பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளுக்கு பாதுகாப்பு மற்றும் உரிமைகள். செக்ஷன் 15 பாதிக்கப்பட்டவங்களுக்கும் மற்றும் சாட்சிகளின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை பற்றி சொல்கிறது தான் இந்த செக்ஷன். பாதிக்கப்பட்டவங்க சாட்சிகளும் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும். வழக்கு விசாரணைக்கு வரும்போது அவங்களுக்கு தேவையான தங்கும் இடமோ செலவுகள் அரசே ஏற்க வேண்டும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவி மற்றும் மறுவாழ்வு ஏற்பாடுகள் எல்லாமே அரசு செய்யணும். செக்ஷன் 16 SC ST ஆக்ட் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள ஒரு சமூகத்தினரை ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வன்கொடுமையில் ஈடுபட்டா அல்லது குற்றவாளிக்கு துணையா நின்னா அந்த பகுதி மக்கள் மீது மாநில அரசு ஃபைன் வாங்க முடியும். இதை பற்றி சொல்றதுதான் செக்ஷன் 16. செக்ஷன் 17 SC ST ஆக்ட் ஒரு பகுதியில் வன்கொடுமை நடக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த மாவட்ட கலெக்டரோ அல்லது SPயோ முன்கூட்டியே நினைச்சாங்கன்னா அந்த பகுதியில வன்கொடுமை நடக்கும்னு முன்கூட்டியே அறிவிப்பு வெளியிட முடியும். அங்க முன்னெச்சரிக்கையாக கூடுதலா போலீஸ் பாதுகாப்பு போடலாம். இதை பத்தி சொல்றதா செக்ஷன் 17. செக்ஷன் 18 SC ST ஆக்ட் இந்த சட்டத்தின் கீழே குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபருக்கு முன்னாடியே பெயில் வழங்க மாட்டாங்க. அதாவது கைது செய்யப்படுவதற்கு முன்னாடியே நீதிமன்றம் ஜாமீன் பெற முடியாது. இதை பத்தி சொல்றது செக்ஷன் 18. செக்ஷன் 18A SC ST ஆக்ட் இந்த சட்டத்தின் கீழ் புகார் அளிக்கப்பட்டால் FIR பதிவு செய்வதற்கு முன்னாடியே எந்த ஒரு முதற்கட்ட விசாரணையும் தேவையில்லை. மேலும் குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்ய உயர் அதிகாரிகளின் முன் அனுமதியும் தேவையில்லை. செக்ஷன் 18 சொல்ற பெயில் தடை இதற்கும் பொருந்தும். இதை பத்தி சொல்றதுதான் செக்ஷன் 18. செக்ஷன் 19 SC ST ஆக்ட் 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு நபர் இந்த குற்றம் செய்து தண்டனை பெற்றால் அவர் நல்ல நடத்தை உள்ளவர் என்று கூறி சிறைக்கு அனுப்பாமல் நீதிமன்றம் எச்சரித்து விடுவிக்க முடியாது. அவர் கண்டிப்பாக தண்டனையை அனுபவிச்சே ஆக வேண்டும். இதை பத்தி சொல்றது செக்ஷன் 19. செக்ஷன் 20 SC ST ஆக்ட் இந்தியாவில் வேறு எந்த சட்டத்திலும் என்ன கூறப்பட்டு இருந்தாலும் SC ST மக்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டம் இந்த சட்டத்தில் உள்ள விதிகள் தான் இறுதியா இருக்கும். இதை பத்தி சொல்றது செக்ஷன் 20. செக்ஷன் 21 இந்த சட்டம் நாடு முழுவதும் சரியாக செயல்படுகிறதா என்பதை கண்காணிக்க மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உரிய குழுக்களை அமைக்க வேண்டும் மற்றும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும். இதை பத்தி சொல்றது செக்ஷன் 21. செக்ஷன் 22 இந்த சட்டத்தின்படி அரசாங்கமோ அதிகாரிகளோ அல்லது காவல்துறையினரோ நல்ல நோக்கத்துடன் ஒரு நடவடிக்கையை எடுக்கும் போது அவங்களுக்கு எதிராக யாரும் வழக்கு தொடர முடியாது. இதை பத்தி சொல்றது செக்ஷன் 22. செக்ஷன் 23 இந்த சட்டத்தை இன்னும் சிறப்பா செயல்படுத்துவதற்கான விதிகளை உருவாக்கும் அதிகாரம் மத்திய அரசுக்கு உண்டு. இதை பத்தி சொல்றது செக்ஷன் 23. இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது இது வெறும் சட்டம் மட்டும் இல்லை. வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது ஏதோ ஒரு வெறும் சட்டம் மட்டும் இல்லை. அது பல தலைமுறைகள் சமூகத்தின் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டு காண அடிப்படை மனித உரிமைகளையும் சுயமரியாதையும் போராடி நம் SC SC மக்களுக்கான புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மூலம் தந்துவிட்டு போன ஒரு பெரிய ஆயுதம், வலிமையான பாதுகாப்பு வளையம். இன்னைக்கு கிராமத்திலையும் சரி நகரத்திலையும் சரி சாதி பாகுபாடுகளையும் வன்கொடுமைகளையும் எதிர்கொள்ளும் மக்களுக்காக சட்டம் எப்போதுமே துணை நிற்கும் என்பதை உறக்க சொல்லவே இந்த தொடர்.